ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, கோடி கோடியாக எனக்காக வந்து கொட்டி கொடுத்தாலும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நான் மனமிறங்கி வரம் கொடுப்பதே கிடையாது. ஆனால் இப்போது என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி உனக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றால் இந்த பழனி முருகனின் உண்மையான எண்ணத்தை புரிந்து கொள் என் செல்வமே. என்னுடைய அற்புதமான வீரமும் சக்தியும் நிறைந்த இந்த வேலை நீ தொட்டுவிட்ட காரணத்தால் தான் என்னுடைய ஆசீர்வாதம் முழுவதையும் உனக்குள் இறக்குவதற்காகவும் உனக்கான விஷயங்களை செய்து முடிப்பதற்காகவும் நான் கிளம்பிவிட்டேன். என்னையே நினைத்து மனமுருகி நல்லது செய்யுங்கள் முருகா முருகா என என் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்ததால் தான் இப்போது உன் வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். பெரும்பாலும் யாராவது ஒரு மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து தான தர்மம் செய்தால் அது நன்மைதான். ஆனால் பெரும்பாலும் பெருமைக்காக செய்கிறார்களே உதவியும் செயல்களும், அதில் ஒருபோதும் உண்மை இருப்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் பொய்யாகவும் பகல் வேஷமும் போட்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்னுடைய வேலை தொட்டதின் பலனாக உனக்கான நல்ல வேலையும் உனக்கான குடும்பத்திற்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் உன் குடும்பத்தோடு நீ சிரித்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்கான எல்லா வெற்றிகளையும் உனக்கான அழகான குழந்தை வரத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். உன் மனம் என்பதே உன்னை வீழ்த்தி அழிக்கக்கூடிய ஆயுதமாக உனக்காக பல விஷயங்களை குத்தி காட்டி கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறதா? உன் மனதை முதலில் உன் கட்டுக்குள் கொண்டு வா. உன் மனம் என்பது உன்னை குறை சொல்வதாக இருக்கலாம். நீ தவறேதும் செய்தால் உன்னை குறை சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொண்டிருக்க கூடாது அல்லவா? அதனால்தான் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். நீ நிச்சயம் ஜெயித்து விடுவாய் என சொல்கிறேன். நீ எல்லாரிடமும் நல்லவனாய் இருக்கிறாய், எல்லாம் சரிதான். ஆனால் நான் நல்லவன் என்பதை மற்றவர்களிடம் போய் நிரூபிக்க வேண்டுமென அதற்காக நீ முயற்சி செய்தால் அது வீணானது தானே. நீ செய்யக்கூடிய செயல்களை வைத்து மற்றவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நான் நல்லவன், நான் நல்லதை தான் சொல்கிறேன், நல்லதை செய்கிறேன் என நீ போய் யாரிடமும் தன்னிலை விளக்கத்தை கொடுக்க வேண்டாம் என் செல்வமே. நீ தடுமாற நேரும் போதும், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதும், பிரச்சனை வரும்போதும், எந்த உறவு உன்னை தாங்கி கொண்டு உனக்கு உதவும் செய்ய வருகிறதோ அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் மட்டுமே உன் அருகில் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சரியாய் நிதானமாய் பொறுமையாய் செய்ய பழகு. தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என நான் சொல்லியிருக்கிறேன், உண்மைதான். ஆனால் உன் தகுதி என்ன என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது அல்லவா? உனக்கு நிறைய தகுதிகளையும் திறமைகளையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுத்து வைத்திருக்கும் போது மற்றவர்கள் யார் என்ன சொன்னால் என்ன? நீ ஏன் எதையும் பெரிதுபடுத்தி யோசிக்கிறாய்? இங்கு உள்ள மனிதர்களின் நாக்கு என்பது எலும்புகளே இல்லாததல்லவா? அதனால் அது ஒரு இதயத்தையே உடைக்கக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கத்தான் செய்யும். மற்றவர்கள் யாரும் உன் மனம் புண்படும்படி பேசிவிடக்கூடாது என நினைக்கிற நீயும் யார் மனதையும் காயப்படுத்தி விடும்படி எந்த செயலையும் செய்து விடாதே. எந்த வார்த்தைகளையும் உன் வாயிலிருந்து உதிர்த்து விடாதே. எப்பொழுது யாரிடம் என்ன பேசினாலும் உன் வார்த்தைகளில் அன்பும் கனிவும் இரக்கமும் இருக்கட்டும் என் செல்வமே. உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைப்பவர் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் போய் நீ கெஞ்சி நிற்கவே வேண்டாம். என்னை புரிந்து கொள்ளுங்கள் என நீ கெஞ்சுவதை காட்டிலும் பிரிந்து சென்றால் போகட்டும் என அப்படியே விட்டுவிடு. ஏனெனில் உண்மையிலேயே அவர்கள் ஏற்கனவே உன்னை புரிந்து வைத்தவர்களாக இருந்திருந்தால் இப்போது உன்னை விட்டு பிரிய நினைத்திருக்கவே மாட்டார்கள் அல்லவா? அவர்கள் எப்போது உன்னுடைய தயவு தேவையில்லை, உன்னுடைய அருகாமை தேவையில்லை, உன்னுடைய உறவு தேவையில்லை, நட்பு தேவையில்லை என உன்னை விட்டு விலகி போக நினைத்தார்களோ அவர்களை அவர்களுடைய பாதையில் அப்படியே விட்டுவிடு. எல்லாவற்றையும் எப்போது சரி செய்ய வேண்டுமோ, அவருக்கு எப்போது நல மனமாற்றத்தை கொடுத்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. எல்லாமே அழிவதை பார்த்தும் கூட இந்த உலகத்தில் பல அழிவுகளும் பேராபத்துகளும் நித்தமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தாலுமே கூட மனிதன் என்னவோ தான் மட்டும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து விடுவோம், தான் மட்டும் இந்த உலகத்தில் ஜெயித்து விடுவோம் என நினைத்து கொண்டிருப்பதால் தானே பல துன்பங்களை செய்து கொண்டிருக்கிறான். நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் துன்பமோ கெடுதலோ நீ செய்துவிடக்கூடாது. உன்னை விட்டு விலகி போனவர்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடு. தானாகவே அவர்கள் திரும்பி உன்னை தேடி வருவார்கள். ஏன் தெரியுமா?
நீ இழந்தது வேண்டுமானால் பொய்யான அந்த மனிதரின் அன்பையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறாய், எல்லாரிடமும் உண்மையாய் பழகுகிறாய், உண்மையாய் அக்கறையோடு பேசுகிறாய். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு விலகிப்போனவர்கள் தன் தவறை உணராமலா நான் விட்டு விடுவேன்? உனக்கான புண்ணியமும் நீ செய்த நன்மைகளும் ஒருபோதும் அழிந்து போகாது. அதே போல தெரியாமல் நீ செய்த பாவங்களும் கழிந்து போகாது. நீ நினைத்தது நடந்தே தீரும், நீ விதைத்ததும் நடந்தே தீரும். அதனால்தான் நல்லதை செய்வதை தொடர்ந்து செய், கெட்டது செய்வதை உடனே நிறுத்திவிடு என சொல்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் இன்று முதல் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறந்ததாகவும் மற்றவர்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடிச் செல்கிறாயோ அப்போதே துன்பமில்லாத வாழ்க்கை உன்னை தேடி வந்துவிடும். ஆம் என் செல்வமே, மனிதர்கள் பல பேருடைய மனதில் வருத்தங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு காரணமாக இருப்பதே எதிர்பார்ப்புதானே. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறீர்கள், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள். அது நடக்காத போதும் கிடைக்காத போதும் தானே அங்கு ஏமாற்றம் வருகிறது, அதன் பிறகு கவலை வருகிறது, அதன் பிறகு எரிச்சல் வருகிறது, அதன் பிறகு அதுவே பிரச்சனையாக மாறி துன்பமாகவும் வந்துவிடுகிறது. இது எல்லாவற்றிற்கும் முழு முதல் காரணமாக இருப்பது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தானே. அதை எப்போது எவ்விடம் எப்படி வைக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்துக்கொள். நீ பேராசைப்படக்கூடிய பிள்ளை கிடையாது. இருந்தாலும் நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு சரியான வழியில் முயற்சி செய். நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் வருவது கிடையாது. ஆனால் நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உனக்கு ஆதரவாக நான் அனுப்பி வைக்கிறேன் தானே. உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு அன்பை கொடுக்கவும் யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, அவர்களை நான் தான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள். இந்த உலகம் என்பது நீ என்னதான் நன்மை செய்தாலும் அதை கவனித்து பெரிதுபடுத்தி பேச மாட்டார்கள். ஆனால் நீ தெரியாமல் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் கூட அதற்கு பிறகு உன் ஆயுட்காலம் முழுவதும் உன்னை குத்தி பேசி குறை சொல்ல தயாராக இருப்பார்கள் என் செல்வமே. ஒரே ஒரு முறை அன்பான ஒருவரிடம் நீ தோற்று பார்த்தால்தான் உனக்கு வெற்றியின் மகத்துவம் என்ன என்பது புரியும். வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகம் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் செல்வமே. அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது? ஒவ்வொரு முறை வெற்றி பெற்றிருக்கும் மனிதனுக்கு பின்னாடியும் அவன் இழந்த தியாகங்களும் சந்தோஷங்களும் நிறைய இருக்கும். அப்படித்தானே நீயும் பலவிதங்களில் கஷ்டப்பட்டு பல விஷயங்களை தியாகம் செய்து நிம்மதியில்லாமல் சந்தோஷமில்லாமல் கஷ்டப்பட்டு இப்போது சாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சாதனை எப்போதும் உன்னுடனேயே இருக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி இந்த நப்பன் முருகன் நானே உனக்கு துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ வருத்தப்படவே வேண்டாம். மற்றவர்களை காட்டிலும் சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்ந்தே தீருவாய். ஓ முருகா.